குமாரன் என்பார். சூரனை கூறு போட்டவனா, சுனாமியை விரட்டி விட்டவனாம், போகர் கொடுத்த பொக்கிஷமாம், அமிர்த பிரியனாம், திருமலை சுவாமியாம். அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன முருகைய சிந்தாத முருகைய தஞ்சி கொண்டு தமிழ் பேசும் செந்தில் வடிவேலவன். சின்ன சின்ன முருகைய சிந்தாத முருகைய தஞ்சி கொண்டு தமிழ் பேசும் செந்தில் வடிவேலவன்.
அழகுபடுத்திய எமது பள்ளி மாணவர்களுக்கு நன்றி. கண்காட்சி என மாறிப்போன வரலாற்றை இக்காணொலியில் காண்போம். சிலம்பம் என்ற வார்த்தை சிலம்பு என்ற பெயரின் அடியை கொண்டது. சிலம்பம் என்பது ஒலித்தல் அல்லது சத்தம் என்பதை குறிக்கும். இயற்கையின் கொடையாக விலங்குகளும் பறவைகளும் தாவரங்களும் இடைவிடாது ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கும் மலையை சிலம்பம் என அழைப்பது பழந்தமிழ் வழக்கம். இந்த மலைகளை ஆளும் முருகனை சிலம்பன் என்று அழைப்பர். சிலம்பனாகிய முருகனிடமிருந்து இந்த கலை அகத்தியருக்கு கிடைத்தமையாலும் சிலம்பம் சுற்றும் போது எழும் வீச்சொலிகள் இக்கலையின் ஆதாரமாக அமைந்ததாலும் இந்த பழந்தமிழ் பாரம்பரியம் சிலம்பம் எனப்பட்டது.